ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் துபாய் பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தக்காளி சாதம் அது கூட பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அது எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நீளமாக கட் பண்ண ஆனியன். நான் பெரிய சைஸில் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா நீள பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது இந்த ஆயிலில் நல்லா வதங்கையில் ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரோடு நமக்கு தக்காளி சாதம் கிடைக்கும். அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டையும் ராவாகவே நான் அரைச்சிருக்கேன். அரைச்சி அதை நம்ம ஒரு 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளறையில் நல்லா அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்து கிளறணும் அப்படின்னா நல்லாவே நமக்கு தக்காளி வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை ஆட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. புதினா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலாவும் 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நான் 1/2 ஹவராக ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு அது கூட அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்துடும். தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு டேஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம விசில் 4 இல்லாட்டினா 5 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் சூப்பராக கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ரொம்ப நம்ம காஷ்மீரி சில்லி போட்டதுனால நல்லா கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது கூட ஒரு நல்ல ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொட்டேட்டோ ஃப்ரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக சோம்பு, கடுகு, அது கூட நான் கொஞ்சம் ஒயிட் கலர் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே கிளறி விடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டம்ளருக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக நமக்கு காரத்துக்கு தேவையான சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே கலரும் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கிளறிட்டு ஒரு 1/2 குக் ஆகையில் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலா நல்லாவே நம்ம பொட்டேட்டோக்குள்ளே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம சூப்பராக சூடாக சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.